அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டு மாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு மாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது? முதல்ல குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. குரு 9ல் இருந்தால் ரொம்பவே நல்ல பலன்கள் ஏற்படணும் அப்படிங்கிற விதி இருக்குது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தால், அப்போது ராசியை பார்த்தா மன போல கஷ்டங்கள் வந்தாலுமே அந்த கஷ்டங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். அப்போது எல்லா கஷ்டங்களும் விலகிற மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாமே உங்ககிட்ட இருந்தாலுமே அது தன்னாலே வெளியே போயிடுங்க. அதனால் குரு பார்க்கின்றதுனால 9ஆம் இடத்துல இருக்கின்றதுனால நற்பலன்கள் அதிகமாகும். அதே போல் ஏதாவது ஒரு விஷயத்தில் பொருளாதார விருத்தி ஏற்படும், பொருளாதாரத்தில் நன்மைகள் கிடைக்கும், வர வேண்டிய பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானமும் சம்பளமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. கடன் காட்சிகள் எல்லாம் விலகிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நல்ல நல்ல சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. அடுத்து வரக்கூடிய சில மாதங்களிலும் உங்களுக்கு அந்த யோகம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாங்க. 5ஆம் அதிபதி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. பெற்ற பிள்ளைகள்னால நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குதுங்க. அப்போது உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் சூரியனை எடுத்துக்குவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதி தான். ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அப்போது 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் உங்களுக்கு மனைவிக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் நல்ல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்கும். அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். அரசாங்கத்தில் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு உதவினா அந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்போது 7ல் சூரியன் இருக்கக்கூடாது. அப்போது 7ல் சூரியன் இருந்தால் ஏதாவது ஒரு விதத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள், கோபதாபத்தை ஏற்படுத்திவிடும் ஏதாவது சூழ்நிலையில். அதுக்காக மாதம் ஃபுல்லாக அப்படி இருக்காது. மாதத்தில் ஒரு நாளும் அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. சனி 7ல் இருக்கிறது உங்களுக்கு கண்டச்சனி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கண்டசனி அப்படின்னா உங்களை கீழே விழுக வச்சிடும். அவ்வளோதான். வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் கவனமாக இருந்துக்கிட்டாலே ரைட்டு. மற்ற விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை வராது. மெயினாக வண்டி வாகனம் ஓட்டுறவங்க ஸ்பீடை குறைச்சி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் வராது. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது கணவன் மனைவிக்கு மிகுந்த யோகத்தையும் மிகுந்த பலத்தையும் கொடுக்குங்க. அப்போது அவங்க நினைத்த காரியங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வரும். அப்போது அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவிக்கு செல்வம் செல்வாக்கியம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. சிம்ம ராசிக்காரர்கள் ஆண் பெண் ரொம்ப நாளாக சிலருக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் இப்போது திருமண முயற்சி எடுத்தால் உங்களுக்கு திருமணமாகும். ஏன்னா இப்போதைக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு அதிகமாகவே இருக்குது. அப்போது திருமணம் ஆகாதவங்க திருமணம் சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு முயற்சி பண்ணால் அந்த காரியம் வெற்றி பெறும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்போது திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கும். அப்படி இல்லைன்னா நிச்சயதார்த்தம் நடக்கும். அப்படி இல்லைன்னா திருமணம் உறுதிப்படுத்தப்படும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடந்து உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
அதே மாதிரி 7ஆம் அதிபதி பலம் பெறும் பொழுது தேவையில்லாத தொடர்புகள் எல்லாம் ஏற்படும். அப்போ ஒரு சில சிம்மராசி பெண்களுக்கு ஆண்கள் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை சிம்மராசி ஆண்களுக்கு பெண்கள் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த தொடர்பு தகாத தொடர்பு ஆகிறதுக்காக சந்தர்ப்பங்களை இந்த சனி உருவாக்குவார். அப்போது அதனால் திருமணம் ஆனவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். திருமணம் ஆகாதவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு லவ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். ஆண்களுக்கு பெண்கள் மேலே ஈர்ப்பு ஏற்படும், பெண்களுக்கு ஆண்கள் மேலே ஈர்ப்பு ஏற்படும். அது லவ் மாதிரி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் சனி பகவான் அதிகமாக செஞ்சு தருவாருங்க. நீங்கள் கவனமாக இருக்கணும். லவ் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது இள வயசுக்காரங்க செஞ்சால் பிரச்சனை கிடையாது. இள வயசுக்காரங்க செஞ்சாலுமே சிலர் வீட்டை பொறுத்த அளவுக்கு அது பிரச்சனை தான். அப்போது அதையுமே நீங்கள் யோசித்து செய்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்குவோம். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. பொதுவாக 4ஆம் அதிபதி 6க்கு போகக்கூடாது. 4ஆம் அதிபதி 6க்கு போனால் ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் போகணும் அப்படின்னும் தோணும். இடம் விட்டு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்குங்க. அப்போது சிலருக்கு சொத்துக்கள் விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அப்போது சொத்துக்கள் விற்பனை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி 6ஆம் இடத்துல உங்களுக்கு அந்த செவ்வாய் இருக்கிறது உங்களுடைய தாய் அல்லது தந்தை இருவரில் ஒருவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நல கோளாறுகள் இந்த மாசி மாதத்தில் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குங்க. சிலருக்கு பாக பிரிவினை அந்த மாதிரியான செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சகோதர வழியில் உங்களுக்கு திருப்தி இருக்காது. கூட பிறந்தவங்க நடந்துக்கிற விதம் உங்களுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க மேலே குற்றம் குறைகள் ஏற்படுறது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் நமக்கு மனசு வருத்தப்படும். என்ன இவங்களாம் இப்படி இருக்காங்களே, நமக்கு எதிர்ப்பாக நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்புறம் பார்த்தோம்னா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ புதன் பகவானை எடுத்துக்குவோம். புத பகவான் உங்களுக்கு தனாதிபதியாக இருக்காருங்க. அந்த தனாதிபதியான புத பகவான் உங்களுக்கு தை மாதத்தில் 6ஆம் இடத்துல தான் இருந்தார். அப்போது 6ஆம் இடத்துல இருந்தால் தை மாதத்தில் உங்களுக்கு பண தட்டுப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பண தட்டுப்பாடு வந்திருக்கும். ஆனால் மாசி மாதத்தில் உங்களுக்கு தனாதிபதி நல்லா இருக்கார். புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அப்போது கும்பராசிக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பொருளாதாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் திரும்ப வரும். நீங்கள் கொடுக்க வேண்டியதையும் தாராளமாக யாருக்கு வேணால் கொடுக்கலாம். கடன் காட்சிகள் கூட நீங்கள் அடைக்கலாம். தொழிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் மூலமாக நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குதுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செல்வம் செழிப்பு கூடணும் அப்படின்னு இருக்குங்க. ஆனால் மாசி மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் 12ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அப்போது 12ஆம் இடத்துக்கு போனால் மாசி 19க்கு பிறகு அங்கே ஒரு 20 நாளைக்கு பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளாதார தட்டுப்பாடு எல்லாம் உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு இவ்வளவு நாள் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல தாங்க இருந்தார். இப்போது 6ஆம் இடத்துல மாசி மாதம் 1ஆம் தேதி போயிடுவாருங்க. அப்போது சுக்கிர பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணும், தொழில் ஸ்தான அதிபதி வேலைக்குரிய ஒரு கிரகம், அவர் 6ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. 6ஆம் இடத்துக்கு போனால் ஒரு சிலருக்கு வேலை போயிடும். ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை போகும். அதனால் வேலை பார்க்குறவங்க ரொம்பவே கவனமாக தாங்க இருக்கணும். அப்போது உங்களுக்குன்னே வேலை பார்க்கணும் அப்படின்னே தோணாது. ஏதாவது ஒரு விதத்தில் வேலையை விட்டு போயிடணும், வேறு கம்பெனிக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். அதுதான் அந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 6வது ராசியில் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற வண்டி வாகனங்கள் சேதாரமாகும். உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருட்கள் அந்த பொருட்கள் சேதாரமாகும், பழுதாகும். அதனால் எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதானதை சிலரை ரிப்பேர் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிலரை புதுசாக வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். பொருள் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு
ராகு இருக்கிறாருங்க. அப்போது பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கவே கூடாது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருந்தாலே நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கணும் அப்படின்னு இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கும். எடுக்கிற காரியங்களில் வெற்றி அடைய முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான தொந்தரவுகள் வரும். ஒரு சிலருக்கு வயிற்று வலி, அல்சர், கேஸ்ட்ரிக் பிரச்சனை இந்த மாதிரியான தொந்தரவுகள் மட்டும் ஒரு சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அப்போது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாத கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. மற்றபடி இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்குது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புடன் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.